ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ரவா லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 kgக்கான ரெசிபி இது. 1/2 kg ரவை போட்டிங்கன்னா ஒரு 40 ரவா லட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கப் சீனி, 1 கப் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கப் நெய், 2 தேங்காய், அவ்வளோதான். 1/2 கிலோ ரவை போட்டுக்கணும். முதல்ல பொட்டுக்கல்லையே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 கப் சீனியும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டு 2 தேங்காய் திருகி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஒழுங்காக வறுக்காம விட்டிங்கன்னா லட்டு வந்து சலிச்சிடும் சீக்கிரமாகவே. ஸோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே பேனில் மறுபடியும் 2 ஸ்பூன் கீ போட்டு 1/2 கிலோ ரவையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவையுமே நம்ம கேசரிக்கெலாம் எப்படி வறுப்போம் அந்த மாதிரி நல்லா பொழுன்னு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் ஜீனி இருக்குல்ல, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அது கூட வந்து நெய்யையும் நெய்யில் வந்து பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு மிச்சம் இருக்கிற ஜீனி இருக்குல்ல, 1 கப் ஜீனி வந்து பவுட்ரு பண்ணிட்டோம். 1 கப் ஜீனியும் 1 கப் 1 கப் அளவுக்கு தண்ணியும் வச்சு சும்மா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பாகு மாதிரிலாம் ரெடி பண்ண வேணாம், அது தண்ணியாக இருந்தாலே ஓகே தான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து டக்குன்னு சூடு ஆறுறதுக்குள்ளாட்டியும் வேகமாக ரவுண்டாக பிடிச்சிடணும். ஸோ சூடு ஆறிடுச்சுன்னா அது உங்களுக்கு உதிரியாக ஆகிடும், லட்டு பிடிக்க வராது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டு ஊற்றி அதுக்கப்புறம் கிண்டி பார்த்துட்டு லட்டு பிடிக்க வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து பிடிச்சி பாருங்கள். ஸோ மொத்தமாக நான் அப்படி ஊற்றுறதுனால அது வந்து ஃபுல்லாமே டக்குனே காஞ்சிருச்சு. ஃபஸ்ட் அப்படி பண்ணேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணும்போது கரெக்டாகவே வந்துருச்சு. இதில் நான் பாதி தான் காமிச்சிருக்கேன். எனக்கு மொத்தமாக ஒரு 40 லட்டு கிட்டே வந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.